பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே அதிசயமே ஆராதனை 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 நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா மல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை நேசரேவும் தேரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமர்ந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த இரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆரா
பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே படைத்தவரே ஆராதனை 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 நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை 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 இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா இயேசுநாதா ஆராதனை 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 நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே எங்களுக்காக இந்த மண்ணிலே பிறந்து எங்களுடைய வாழ்வில் எல்லா நலன்களையும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு வேளையிலும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவா, எங்களை பணியாற்றுவதற்கு வளர்வதற்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய நல்ல இறைவா, எங்களுக்காக இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்தீரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்வதரும் உணவு நானே என்று சொல்லி இந்த வேளையிலே உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அந்த ஏழை எளிய குடும்பத்தாருக்கு நீ நல்லதை செய்தீரே, அந்த குடும்பத்தினுடைய வறுமையை போக்கினீரே, அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாயின் வேண்டல்களுக்கு ஏற்ப அவருக்கு செவி சாய்த்து அவருடைய மகனை பாடையிலிருந்து இறந்து போன மகனை தொட்டு குணப்படுத்திய இறைவா, உம்மை போற்றுகின்றோம். மரித்த லாசரை உயிர் பெறச் செய்து எங்களுக்கு உயிர்ப்பை வெளிப்படுத்திய இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நூற்றுவ தலைவருடைய மகன் குணமாகுவதற்காக ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியன் குணமடைவான் என்று சொன்ன அந்த மகனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு வாழ்வளித்து அந்த மகனுக்குடைய நோயை நீக்கிற இறைவா, உமக்கு நன்றி. யாயிருடைய மகளை உயிர் வரச் செய்த இறைவா, உமக்கு நன்றி. முடக்குவாதமுற்ற நோயினால் இருந்தவரை தொட்டு நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்திய இறைவா, உமக்கு நன்றி. பெரும்பாடுள்ள பெண்ணை நீ தொட்டு ஆசீர்வதித்தீரே, உம்முடைய பார்வை பட்டவர்களும் உம்முடைய போர்வையை தொட்டவர்களும் குணப்பெற்றுக் கொண்டார்களே ஆண்டவரே. தொழுநோயால் வாடிய அந்த சகோதரனை நீ தொட்டு அவருடைய தொழுநோயை நீக்கி இறைவா, உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஊமைகளை பேச செய்தீரே, செவிடர்களை கேட்க செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கை சூம்பியவரை தொட்டு நீர் ஆசீர்வதித்தீரே, நன்றி ஆண்டவரே. பாவியான இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீ தொட்டு ஆசீர்வதித்து இனி இப்படிப்பட்ட பாவம் செய்யாதே என்று உம் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் பல நேரங்களில் பலகீனத்தாலும், பல நேரங்களில் சோர்வினாலும், சுமைகளினாலும், பல நேரங்களில் வரும் பொழுது எங்களுக்கு ஆறுதலாக, எங்களுக்கு நற்கருணை ஆண்டவராக நீர் இருந்து எங்களை இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டு இருக்கிறீரே, அந்த மேலான ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கிராமத்திலிருந்து எங்களுக்கு 2 ஆயர்களை கொடுத்து எங்களை வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பல அருள் சகோதரிகள், பல அருள் தந்தையர்களை, பல இறை அழைத்தல்களை உருவாக்கி கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மக்கள் ஒவ்வொருவர்களும் வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர் பெருமக்களாக வாழ்ந்து கொண்டு பல பணிகளை ஆற்றக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் வழிநடத்தினே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய வலக்கரம் என்று இவ்வாறு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு ஆசீர்வதித்தது போன்று நீர் இங்குள்ள ஒவ்வொருவர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய அருள்கரம் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருக்கவும், இந்த வண்டானத்து சவேரியாரை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து கேட்ட வரம் தரக்கூடிய அவர் கேட்ட வரத்தை நற்கருணை ஆண்டவர் மூலமாக பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து எல்லோருக்கும் சுகத்தையும், எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தையும், எல்லோருக்கும் செழிப்பான வளத்தையும், குடும்பம் அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவின் குடும்பத்தை ஆசீர்வதித்து நீ வளப்படுத்தி அவர்களுக்கு அருள் செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் கொடுத்து உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வளமையாக வழிநடத்தினீரே. நீர் ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவர்களையும் உமது வல்லமையினாலும் உமது அருள் கரத்தினாலும் நீர் ஆசீர்வதித்து வயதான சகோதர சகோதரிகள் இந்நாள் வரைக்கும் எங்களுடைய ஊரில் பயணித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கையோடு இந்த வேளையிலே பல மக்கள் நம்பிக்கையோடு இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் உம்மை பார்க்க உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா வளங்களையும் எல்லா செல்வங்களையும் கொடுத்து ஒவ்வொருவர்களையும் வழி நடத்தி காக்க சிறப்பாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய அருள் கரும் ஆசீர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 17 அருள் வாக்கு 11 தொடங்கி 19 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழு நோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவர்களை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பிவிட காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாளையங்கோட்டை மறைமாவட்டம் வடக்கு வண்டானம் புனித சவேரியார் ஆலயத்தில் இன்று நற்கருணை இயேசுவின் பிரசன்னத்திலே அவருக்கு நன்றி சொல்லவும், அவரை ஆராதிக்கவும், அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்று அவரிடம் ஜெபித்து அவருடைய ஆசிரை பெற வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலும் ஆசீர்வாதத்திலும் பங்கெடுக்கிற அன்பு இறை மக்களே, அனைவருக்கும்
திவ்ய நற்கருணை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட நற்செய்தியில நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றி சொல்லுகிற பழக்கத்தை உற்சாகப்படுத்துகிறார். தன் வழியாக குணம் பெற்ற 10 தொழுநோயாளர்களில் ஒருவர் வந்து இயேசுனுடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் ஒரு சமாரியர் என்று சொல்லப்படுகிறது. 1982ஆம் ஆண்டு அன்னை தெரசா அவர்களிடம் பிபிசி தொலைக்காட்சியிலிருந்து வானொலியிலிருந்து ஒரு பேட்டி எடுத்தார்கள். புனித அன்னை தெரசா அவர்கள் அப்பொழுதுதான் அகில உலகமெங்கும் புகழும் பெருமையும் பெற்ற ஒரு அன்பின் தூதராக, ஒரு பூமியின் தேவதையாக வலம் வந்து கொண்டிருந்தார். அந்த பேட்டியின் போது பல கேள்விகள் கேட்டார்கள். அப்பொழுது ஒரு சிறிய கேள்வியை கேட்கிறார்கள். மதர், உங்கள் முகம் எப்பொழுதும் பிரைட்டாக இருக்குது, ஒரு ஷைனிங்காக இருக்குது. உங்கள் முகத்தில் வேறு யாரிடத்திலும் காண முடியாத ஒரு பிரகாசம் குடியிருக்கிறது. அதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி அப்போது புனித அன்னை தெரசா அம்மா சொன்னாங்க, அது இயேசுவால் என்று சொல்லி. இயேசுவால் என்று சொல்றீங்க. இயேசுவை அநேகர் விசுவசிக்கிறோம், இயேசுனுடைய வார்த்தை கேட்கிறோம், இயேசுனுடைய நற்கருணை பெறுகிறோம். ஆனால் இந்த இயேசுவிடம் நீங்கள் ஏதாவது சிறப்பாக ஜெபிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போது அன்னை தெரசா சொன்ன ஒரு வார்த்தை, ஆம், இயேசுவிடம் நான் ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லுகிறேன். என்ன ஜெபம்? தேங்க்யூ ஜீசஸ், நன்றி இயேசுவே என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆம், கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அகிலம் போற்றும் பூமியின் தேவதையாக, அன்பின் அடையாளமாக ஆண்டவர் இயேசுனுடைய அந்த அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் பாசத்தையும் இந்த உலகமெங்கும் எடுத்து சென்ற அந்த அன்னை தெரசா, புனித அன்னை தெரசா அவர்கள் தேங்க்யூ ஜீசஸ் என்ற ஜெபத்தை மனவழிய ஜெபமாக ஏற்று ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களாம். காலை எழுந்தது முதல் இரவு தூங்கச் செல்லும் வரை அவர்களது தனி ஜெபம், குழு ஜெபம், ஜெபமாலை, திவ்ய நற்கருணை, அன்றாட அலுவல்கள், பணிகள், பிறநலச் சேவைகள், இரக்கமிகுந்த காரியங்கள் அனைத்திலும் புனித அன்னை தெரசா சொல்லிய ஜெபம் தேங்க்யூ ஜீசஸ். 2001ஆம் ஆண்டில் அமெரிக்க தேசம் கலிபோர்னியா என்னிடத்தில் இருக்கிற அந்த பல்கலைக்கழகத்தில், கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில் ஒரு சென்சஸ் எடுக்கிறாங்க, ஒரு கணக்கெடுப்பு. அதில் யார் இந்த உலகத்திலே சந்தோஷமானவர்கள், மகிழ்ச்சியானவங்கெல்லாம் யாரு அப்படின்ட்டு, அந்த மகிழ்ச்சியானவர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் என்னென்ன, மகிழ்ச்சியானவர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களில் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள், அதாவது என்னென்ன பயிற்சியை அன்றாடம் மேற்கொள்ளுகிற கிறிஸ்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த கலிபோர்னியா யூனிவர்சிட்டி இந்த ரிசல்ட்டை வெளியிடுகிறது. 5 விதமான பயிற்சியை மேற்கொள்ளுகிற நபர்கள் தினமும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அது முதல் பயிற்சி, முதல் ஆன்மீக பயிற்சி ஜெபம், இயேசுவின் நாமம். 2வது ஆன்மீக பயிற்சி அன்னை மரியாளின் பக்தி, ஜெபமாலை, அருள் நிறைந்த மரியே என்ற ஜெபம். 3வது செயல் தினமும் மன்னிக்கிறவர்கள். 4வது செயல் தினமும் யாராவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் எவருக்காவது ஒருவருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். 5வது தினமும் அதிகமாக நன்றி சொல்லக்கூடியவர்கள். ஜெபம், ஜெபமாலை, மன்னிப்பு, உதவி, எல்லாவற்றிற்கு மேலாக நன்றி என்ற வார்த்தையை தினமும் சிந்தனையிலும் உணர்விலும் சொல்லக்கூடியவர்கள்தான் மகிழ்ச்சியானவர்கள். அதிலும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இந்த 5 பயிற்சியை மேற்கொள்ளுகிற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, gratitude is an attitude which multitudes all other attitudes என்று சொல்லி, நன்றி என்கிற பண்புதான் அனைத்து பண்புகளையும்
ஒருங்கிணைக்கிற, ஒட்டுமொத்தமாக இணைக்கிற ஒரு மாபெரும் பண்பாக இருக்கிறது நன்றி என்று. நன்றி என்பது ஒரு காந்த சக்தி போல. இட்ஸ் a magnetic power which attracts the positive things. எப்படி ஒரு காந்தமானது இரும்பை இழுக்கிறதோ தன் பக்கம் கவர்ந்து இழுக்க, அதுபோல நன்றி சொல்லுகிறவர்கள் அநேக நல்ல ஆசீர்வாதங்களை தங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் சம்மனசுகளிலே கடவுளை ஆராதிக்க, கடவுளை எப்பொழுதும் முப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று புகழ நல்ல சமணசுகள் எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். கடவுளை புகழ முடியாத, கடவுளை ஆராதிக்க முடியாத, கடவுளை போற்ற முடியாத, இறைவனை ஸ்துதிக்க முடியாத, இறைவனை ஸ்தோத்தரிக்க முடியாத, இறைவனுக்கு நன்றி சொல்ல முடியாத அந்த சமணசுகள் தான் கீழ்ப்படியாமையினால் சாத்தான்களாக மாறிவிட்டன. ஆக நன்றி என்பது நம்மை கடவுளுடைய தூதர்களாக, கடவுளுடைய சம்மனசுகளாக, இயேசுனுடைய பிள்ளைகளாக மாற்றுகிறது. விவிலியத்தை வாசிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே தாவீது கடவுளுக்காக ஒரு பலிபீடம் கட்டினார். பலிபீடம் கட்டி அவர் 1000 பலிகளை, நன்றி பலியை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். 1000 sacrifices, தேங்க்ஸ் கிவிங் sacrifices. நன்றி பலிதான் நம்மை கடவுளோடு நெருக்கமாக்குகிறது. நன்றி பலி நம் பாவங்களை மன்னிக்கிறது, நம் குற்றங்களை கழுவி போக்குகிறது, நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்குரிய குழந்தைகளாக மாற்றுகிறது. சங்கீதங்கள் 150 இருக்கின்றன. அந்த சங்கீதங்கள் 150இல் சுமார் 65 சங்கீதங்கள், திருப்பாடல்கள் கடவுளை, இயேசுவை, இறைவனை போற்றுவதாக, புகழ்வதாக, மகிமைப்படுத்துவதாக, நன்றி சொல்லுவதாக இருக்கிறது. 65 சங்கீதங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற, துதிக்கிற, தோத்தரிக்கிற, போற்றி புகழுகிற சங்கீதங்கள். ஏனென்றால் தாவீது அந்த கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்றமையினால் கடவுளை பல நிலைகளில் போற்றி புகழுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு முக்கியமான நிகழ்வுகளில், முக்கியமான சூழல்களில் நன்றி சொல்லிதான் அந்த புதுமையை, அந்த நிகழ்வை அவர் செய்கிறார். யோவான் செய்தி 11ஆம் அதிகாரத்தில் 39 முதல் 45 வரை ஒரு நிகழ்ச்சி வாசிக்கிறோம். இறந்து போன லாசருடைய கல்லறையை சந்தித்து கண்ணீர் வெடித்து ஜெபித்ததோடு மட்டுமல்ல, அங்கு அவர் 40ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தந்தையை போற்றி புகழுகிறார், தந்தைக்கு நன்றி செலுத்துகிறார். பிற்பாடுதான் லாசரே வெளியே வா என்று சொல்லி லாசருக்கு உயிர் கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களோடு பாஸ்கா விழா உணவை, அந்த ராபோஜன விருந்து உணவை, சிலுவையை ஏற்றுக்கொள் முன்பாக, கல்வாரி பாடுகளுக்கு முன்பாக அவர் சீடர்களோடு உணவருந்துகிற பொழுது திவ்ய நற்கருணை ஏற்படுத்துகிற நிகழ்ச்சியில் வாசிக்கிறோம். யோவான் செய்தி அந்த 13ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு சீடரில் கொடுக்கிறார். நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு சீடரில் கொடுக்கிறார். அவ்வனமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தந்தையாகி உமக்கு நன்றி கூறி அதை சீடர்களுக்கு வழங்கி, இதை என் நினைவாக செய்யுங்கள், புதிய உடன்படிக்கையின் உங்களுக்காக, பலருக்காக, பாவ மன்னிப்புக்காக, மீட்புக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆக இயேசுவின் வாழ்க்கையிலும் இந்த நன்றி சொல்லுகிற, புகழ்ச்சி ஏறெடுக்கிற, பிதாவுக்கு எப்பொழுதும் மகிமை செய்கிற அந்த பழக்கமானது நிறைவாக இருக்கிறது. அவர் கடைசியாக சிலுவை சாவை ஏற்கும் முன்பாக கூட அந்த கெத்செமனி தோட்டத்தில் மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 36 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவர் முகங்குப்புற விழுந்து கடவுளை போற்றி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் இந்த உலகத்தை விட்டு செல்கிற இயேசு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் பிதாவினுடைய கரங்களில் ஒப்படைக்கிற பொழுது மீண்டுமாக நன்றி சொல்லி ஜெபிக்கிறார். பிதாவே உமக்கு நன்றி, இம்மட்டுமாக என்னை பாதுகாத்தீர உமக்கு நன்றி, உமது சீடர்களுக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி, இந்த பிள்ளைகளை மீண்டும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன், எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று சொல்லி
புகழ்ச்சியின் ஜெபம், நன்றியின் ஜெபம், அர்ப்பண ஜெபத்தை பிதாவிற்கு இயேசாண்டவர் அர்ப்பணிக்கிறார். இயேசுனுடைய மறு பிரதிபலிப்பாக வாழ்ந்த புனித பவுலடியாரும் தனது திருமுகங்களிலே இந்த நன்றி என்ற வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் எழுதியிருக்கிற 13 மடல்களிலும் ஒவ்வொரு திருமடலை தொடங்குகிற பொழுது கடவுளை மகிமை செய்து இறைமக்களுக்கு நன்றி சொல்வார். குறிப்பாக பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற பொழுது கடவுளுக்கு நன்றி சொல்லி, தனது உடன் பணியாளர்களுக்கும் நன்றி சொல்லி, தனது ஊழியத்தை தாங்குகிற இறை மக்கள், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறார். அதனுடைய உச்சகட்டமாக ஊழியர்களுக்கு, பணியாளர்களுக்கு, குறிப்பாக 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற பொழுது, இடைவிடாமல் நன்றி சொல்லுங்கள், எப்பொழுதும் நன்றி சொல்லுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுத்துங்கள் என்று புனித பவுல் ஊழியர்களுக்கு, உடன் பணியாளர்களுக்கு, முதல் கிறிஸ்தவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். எல்லாவற்றிற்கு மேலாக இயேசுவின் தாய், நம் தாய் அன்னை கன்னிமரியால் கடவுளுடைய தூதரால் மங்கள வார்த்தை சொல்லப்பட்டவுடன் அந்த வார்த்தையை உள்வாங்கி இதோ உமது அடிமை என்று ஒப்புக்கொடுத்து எலிசபெத் அவளுடைய இல்லம் சென்று அந்த தூதருடைய மகிழ்ச்சியை, பரிசுத்தாவினுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து அன்னை மரியாள் சொன்ன முதல் ஜெபம் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 46 முதல் வாசிக்கிறோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது, இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே. ஆக ஆன்மாவோடு, உடலோடு, உயிரோடு விண்ணகத் தந்தையினுடைய இரக்கத்தையும் அன்பையும் நினைத்து தேவன்னை நன்றி கீதம் பாடினார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொல்லி. அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிற பழக்கம் நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது? நம் ஆண்டவர் இயேசுவுக்கு, மூவரு தெய்வத்திற்கு, அன்னை மரியாளுக்கு, கடவுளுடைய புனிதர்களுக்கு, கடவுளுடைய பெயரால் நம்மை பாதுகாக்கிற ஆதி தூதர்களுக்கு, சமணசுகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோமா? கடவுளுடைய பிரதிநிதிகளாகிய நம்மை பெற்ற பெற்றோருக்கு, பெற்றோர்களுடைய தியாகம், உழைப்பு, அன்பு, பாசம், கருணை, இவற்றிற்கு எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் வாழுகிற பெரியவர்கள், நமது ஞான வழிகாட்டிகள், ஆன்மீக வழிகாட்டிகள், நமது ஆசிரிய பெருமக்கள், இவர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றியோடு இருக்கிறோம்? நமது படிப்பிற்கும், வேலை வாய்ப்பிற்கும், தொழிலுக்கும், ஏன் வியாபாரத்திற்கும், நம்முடைய வாழ்க்கை நிலைக்கும் உதவி செய்த, வழிகாட்டிய நல்லவர்களுக்கு நாம் நன்றியோடு இருக்கிறோமா? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், பணி செய்கிற இடங்களிலும், அல்லது படிக்கிற இடங்களிலும், தொழில் செய்கிற இடங்களிலும் நமக்கு சிறிதளவு பெரிதளவு எந்த அளவாக இருந்தாலும் உதவி செய்கிறவர்களுக்கு நம்மால் நன்றி சொல்லுகிற பழக்கம் உண்டா? உளவியலிலே சொல்லுகிறார்கள், தினமும் 1000 முறை தேங்க்யூ, தேங்க்ஸ், நன்றி என்று சொல்லுகிறவர்களுக்கு நோயே வராதாம். உளவியல் சொல்லுகிறார்கள். ஆக நன்றி என்ற பழக்கத்தை நாம் அதிகமாக வளர்த்துக் கொள்வோம். கடைசியாக வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றி சொல்லுகிற பழக்கத்தை உற்சாகப்படுத்துகிறார். தன் வழியாக குணம் பெற்ற 10 தொழுநோயாளர்களில் ஒருவர் வந்து இயேசுனுடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் ஒரு சமாரியர் என்று சொல்லப்படுகிறது. இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறொருவரை காணாமே. ஆக அந்த அந்நியர் கடவுளை போற்றி புகழ்ந்து இயேசுவின் காலில் முகங்குப்புற விழுந்து நன்றி செலுத்தினார். நம்மில் பலர் முகங்குப்புற விழுந்து கண்ணீரோடு செபிக்கிறோம், கதறி செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, நோய் நீங்க, கடன் சுமை தீர, இன்னும் புதிய வீடு கட்டுமான பணிகளுக்காக என்று சொல்லி அநேக ஆயிரக்கணக்கான தேவைகளுக்காக காலில் விழுந்து ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த நல்ல சமாரியனைப் போல நாம் அதே மனநிலையில் காலில் விழுந்து நன்றி சொல்லுகிறோமா? புளியம்பட்டி, வேளாங்கண்ணி, பூண்டி போன்ற திருத்தலங்களில்
3 வகையான பெட்டி வைத்திருப்பார்கள். ஒன்று நேர்ச்சை காணிக்கை பெட்டி, இரண்டாவது விண்ணப்ப பெட்டி, மூன்றாவது நன்றி அறிக்கை பெட்டி என்று சொல்லி அந்த 3 பெட்டிகளில் 2 பெட்டிகள் பல விதங்களில் பல சமயங்களில் நிறைந்திருக்கும். விண்ணப்ப பெட்டி நிறைந்திருக்கும், நேர்ச்சை பெட்டி கூட நிறைந்திருக்கும், காணிக்கை கூட நிறைஞ்சிருக்கும். ஆனால் நிறையாத ஒரு பெட்டியாக பல சமயங்களில் நான் பார்த்தது, கேள்விப்பட்டது நன்றி என்ற அந்த பெட்டியானது என்னைக்குமே குறைவாக இருந்து கொண்டிருக்கும். அன்புக்குரிய இயேசுவினுடைய பிள்ளைகளே, குழந்தைகளே, நன்றி என்ற பழக்கத்தை நாம் அதிகமாக ஏறெடுப்போம். தினமும் நம்மால் எவ்வளவு தடவை நன்றி சொல்ல முடியுமோ, பழைய ஏற்பாட்டு தாவீது போல 1000 நன்றி பலிகள் செலுத்திக் கொண்டே இருப்போம். நம் இயேசு நம் நன்றியை ஏற்று ஆசீர்வதிக்கிறார். திருப்பலி புத்தகத்திலே அந்த நற்கருணை முன்னுரையில் சொல்லப்படும் அந்த எழுச்சியுரையில், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது புகழ் உமது மாட்சி ஏற்றம் பெறாதெனினும் அது எங்களுக்கு மீட்படைய காரணமாக இருக்கு. ஆக நன்றி சொல்கிற பொழுது ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மாட்சி கூடும் குறையும் என்பதல்ல, அது நமது ரட்சிப்புக்கு, நமது மீட்புக்கு, நமது பரலோக வாழ்விற்கு, இந்த மண்ணகத்தினுடைய நிறைவான வாழ்விற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நன்றி சொன்னால் நமது உடலும் நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், நமது ஆன்மீக ஆசீர்வாதங்களும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு நன்றி சொல்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவோம். நன்றி சொல்வதற்கு அடிப்படை தேவை நம்பிக்கை. ஆகவே இந்த நற்கருணை இயேசுவினுடைய பிரசனத்தில் ஆண்டவர் இயேசுவிடம் இந்த சமாரியனை போல நம்மையே சரணாகதியாக நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போம். நம்பி வந்தேன் இயேசுவே, நன்றியோடு வந்திருக்கிறோம், நன்றி நிறைவாக வந்திருக்கிறோம், நம்பிக்கை நிறைவாக வந்திருக்கிறோம், நம்பிக்கை நிறைவாக்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு நல்லாசி கொடும். நம்பி வந்திருக்கிறோம் இயேசுவே, நன்றியோடு வந்திருக்கிறோம், எங்களை சுகப்படுத்தும் என்று சொல்லி நற்கருணை இயேசுவின் பிரசன்னத்தில் நம்மையே அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம், ஆசீர் பெறுவோம். மாதா டிவி வழியாக எங்களை அனுதினமும் சந்திக்க வரும் நற்கருணை ஆண்டவரே, உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவும் இந்த தொலைக்காட்சிக்கு ஊடகத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதன் பணி சிறக்க அதன் பணியாளர்கள் நலனுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை தரும் நற்கருணை ஆண்டவரே, எம் திருச்சபை தலைவர்கள், நாட்டு தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் அனைவரையும் உமது பாதத்திலே ஒப்படைக்கிறோம். நீரே அவர்களுக்கு வழியாக ஒளியாக இருந்து உமது வாக்கை அவர்கள் வாழ்வாக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான நற்கருணை ஆண்டவரே, வடக்கு வண்டான மக்கள், வெளியூரில் வாழும் எம் மக்கள், இன்று நற்கருணை ஆராதனையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். குழந்தைகளின் படிப்பை ஆசிர்வதியும், அவர்கள் எதிர்காலத்தை ஆசிர்வதியும், தொழில் செய்யும் இடங்களை ஆசிர்வதியும். புனித சவேரியாரின் பரிந்துரையால் அனைவரும் பொருள் செல்வமும் அருள் செல்வமும் ஆணும் வளத்தையும் பெற்றுக்கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவர் முழங்கால் படியிட்டு நம்பி இருக்கக்கூடிய இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்வை சுகப்படுத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க நம்பிக்கை நிறைந்த எண்ணத்தோடு சிந்தனையோடு செயலோடு நம்பி வந்தேன் இயேசுவே என்ற பாடலை இணைந்து பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவே. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். உள்ளத்தாலும்
உடலினாலும் உடைந்து போனேன் பாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். தான் வாய் பிறரை கெடுத்த பாவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உண்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கமடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். வாழ்வு காண உந்தன் வாக்கை கேட்கும் செவியை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். உண்மை உழைப்பில் உயர்ந்து வாழும் உணர்வு என்னில் ஊட்டுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். எனக்கு தீமை செய்தவரை மன்னித்து மறக்க உதவுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். 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 நம்பி வந்தேன் இயேசுவே என்னை நலமாக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்னை மரியாளுடைய திருவயிற்றில் பிறந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெருசலேம், பெத்தானியா, கலிலேயா, சமாரியா பகுதிகள் வழியாக நடந்து சென்று சுகப்படுத்தி இயேசு, குணப்படுத்தி இயேசு இதோ இந்த நாளிலும் கூட நம்மத்தியில் கடந்து வருகிறார், நம்மை சுகப்படுத்துகிறார். இந்த இயேசுவிடம் நம்பிக்கையோடு செபிப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோம், நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலை. விசுவாசம் என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலை, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஒரு நம்பிக்கை. யாக்கோபு தனது முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் அந்த 6 முதல் 5, 6, 7, 8 வசனங்களிலே சொல்லுவார், நம்பிக்கையில் ஜெபியுங்கள். ஐயப்பாடோடு சந்தேகத்தோடு எவரும் ஜெபிக்க கூடாது. அவநம்பிக்கையோடு சந்தேகத்தோடு ஜெபித்தால் அவர் காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிற கடல் அலையில் தத்தளிக்கிற கப்பலுக்கு ஒப்பாவார். அது கரைபோ சேராது. ஆனால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுதுதான் நாம் கரை சேருகிறோம். கடவுளுடைய கருணை கடலை அடைகிறோம். கடவுளுடைய கிருபையில், கடவுளுடைய அருளில், இயேசுனுடைய நற்கருணை அருளாசிரியில் நாம் நிறைந்திருக்கிறோம். ஆக நம்பிக்கையோடு நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது குழந்தைகளையும் அர்ப்பணிப்போம். நம் இயேசு நம்பினோரை கைவிடாத இயேசு. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே உள்ளம் கடங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசு மத்தேயு நற்செய்தி 7ஆவது அதிகாரத்தில் அந்த 11ஆவது வசனம் 7ஆவது வசனம் முதல் 11 வரை, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். யோவான் நற்செய்தி 15ஆவது அதிகாரத்தில், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதே யோவான் நற்செய்தியில் ஆண்டவரே சொல்லுவார், நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் கேட்டவை ஏற்கனவே கிடைத்து விட்டது என்று விசுவசியுங்கள், அப்போது உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆக நீங்கள் என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ, அது திருமண காரியமாக இருக்கலாம்,
குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பிற்காக இருக்கலாம், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு உயர்கல்வி, தொழிற்கல்வி, வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது தொடங்கிய வேலைகளிலே வளர்ச்சியாக, விருத்தியாக, முன்னேற்றமாக இருக்கலாம், அல்லது முன்னேறி கொண்டிருக்கிற வேலைகளிலே பொருளாதார ஆசீர்வாதம் நிலைத்திருக்க என்று இருக்கலாம். நோயாளிகள் சுகப்பட, வந்திருக்கின்ற நோய்கள் முற்றிலுமாக சுகம் பெற என்று சொல்லி, இன்னும் முதுமையில் இருக்கிறவர்கள், தனிமையில் இருக்கிறவர்கள், இயேசுனுடைய அந்த துணை வேண்டும், ஆதரவு வேண்டும், அன்பு வேண்டும், பாச வேண்டும் என்று சொல்லி, அல்லது புதிய வீடு கட்டுமான பணிகள் என்று சொல்லி உங்கள் எல்லா தேவைகளையும் இந்த இயேசுவிடம் அர்ப்பணியுங்கள், நம்பிக்கையோடு அர்ப்பணியுங்கள். இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிற இயேசுனுடைய பிள்ளைகள், மாதாவினுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள், நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நற்கருணை இயேசு உங்களையும் என்னையும் நம்மையும் ஆசீர்வதிக்க மட்டுமே காத்திருக்கிறார். அதற்காகத்தான் அவர் பிறந்தார், அதற்காகத்தான் அவர் வாழ்ந்தார், அதற்காகத்தான் அவர் போதித்தார், அதற்காகத்தான் புதுமைகள் செய்தார், அதற்காகவே உயிரையும் கொடுத்தார், அதற்காகவே உயிர்த்தும் வந்தார், அதற்காகவே 40 நாட்கள் இந்த உலகத்தில் மீண்டும் தங்கியிருந்து தனது பிரசனத்தை உறுதிப்படுத்தினார். நம்மை வாழச் செய்வதற்காகவே மீண்டும் விண்ணகச் சென்று மாத்திரமல்ல, தமது நினைவாக அன்னை மரியாளையும் நற்கருணையும் பரிசுத்த ஆவியாரையும் நமக்கு கொடுத்தார். அந்த இயேசுனுடைய விண்ணேற்ப நாளில் நமது விசுவாசத்தை, அன்னை மரியாள் விசுவாசத்தை போல நமது விசுவாசத்தை, நம்பிக்கையை பழைய ஏற்பாட்டு விசுவாசின் தந்தை அபிரகாமை போல நற்கருணை இயேசுவின் பிரசனத்தில் நம்மையே விசுவாசத்தோடு அர்ப்பணிப்போம். நம்மை நோக்கி வருகிற இயேசுவிடம் நமது விசுவாசத்தை, நம்பிக்கையை ஜெபமாக அர்ப்பணிப்போம். நம்பினோரை கைவிடாத கடவுள். நம்பிக்கையோடு வந்திருக்கிற உங்களுக்கு மனம் நிறைய, மடி நிறைய, கரங்கள் நிறைய, பைகள் நிறைய, வீடுகள் நிறைய, நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தருள்வாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீவிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். உயர்யூவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியாயியலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். நீட்டின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவிரல் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல், திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.